நடக்கிறீங்க? அது எங்க கேக்குறீங்க? கொஞ்ச நாள் அந்த இடுப்புல இருந்து முட்டு வரைக்கும் சரியான வலிமா, சரியான வலி. ஐயோ, டாக்டர் பார்க்கலையா? பார்க்கத்தான் வேணும். இந்த அடிக்கிற வெயில்ல எங்க தனியா போறது? கொண்டாடிய கூட்டிட்டு போயிருக்கலாமே. என்னது கொண்டாடி? ஏற்கனவே கால் வலி மட்டும் போகுது, இன்னும் ஒரு தலைவலி எதுக்காம்மா? பொண்டாட்டியாவது கூட்டி போறது, இன்னும் வலித்தான் கூட. உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டினா தலைவலி. உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? உங்களுக்கு ஒரு காலில உடையணும், 2 காலும் உடையணும். அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். என்னங்க இந்த மனுஷனுக்கு காது கேக்குதுல. என்னங்க காது கேக்குதுலையா மனுஷன்? செவிட்டு மனுஷன் மாதிரி நின்று கொண்டு எத்தனை வாட்டி அங்கிருந்து கடந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன் நானு. தொண்டை தண்ணியை வத்தி போகுது கத்தி நாய் மாதிரி கத்தி கொண்டு கிடக்குறேன் நானு. ஐயோ சொல்லிடி, நீ நாயத்தான் கூப்பிடுறேன்னு சொல்லி எனக்கு நாய் பாஷை எல்லாம் தெரியாதேடி. நான் கத்துறது உங்களுக்கு நாய் பாஷை மாதிரி விளங்குதாக்கும். நாய் பாஷை தெரியாது? இந்த தெரிஞ்சுக்கோங்க நாய் பாஷை என்னன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாய் பாஷை இதுதான். படிச்சுக்கிட்டீங்களா நாய் பாஷை நல்லா? இதான் நாய் பாஷை. அண்ணன் என்ன கதை, எப்படி போகுதெல்லாம்? போகுதுடா, அதுல போகுது. ஏண்ணா சும்மா சொல்லுங்க. என்ன கேக்குறதுக்கு? என்னடா பெரிய புத்திரப்பட கதையாடா என் கதை? அது ஏன்டா கேக்குற? என்ன சும்மா சொல்லுங்கண்ணே. தம்பி நீ கேக்குறதுனால சொல்றேன், சொல்லுங்கண்ணே. அவள் பொண்டாட்டி சாமி கிட்ட போயிட்டாடா. ஏன்னா இந்த காலத்துல சாமியை பார்க்க போறது, கோயில் குளத்துக்கெல்லாம் போறது எவ்வளவு நல்ல விஷயம். அடே கோயில் குளத்துக்கு சாமி பார்க்க போறதெல்லாம் நல்லது, ஆனா ஏண்டா அப்படி இல்லடா. அப்ப என்னண்ணா ஆச்சு? பக்கத்து வீட்டு கோபாலசாமியோட ஓடி போயிட்டாடா. பக்கத்து வீட்டு கோபால் சாமியா? என்ன நீங்க இப்படி இருந்தா கோபால் சாமி இல்ல, பக்கத்து வீட்டு ராமசாமி கூட போவா. அடே கோவத்தை முட்டாத. உண்மையத்தான உள்ளதானே நான் சொன்னேன். என்னது? ராமசாமி கூட போவோம். ராமசாமி கூட போவோம். அடே கொர மாசத்துல பிறந்த செம்பு நக்கி என்ன படைப்புக்கு ஆதரவு தாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பதிவு செய்ய மறந்துடாதீர்கள். உங்கள் உறவுகளுக்கும் அனுப்பி வையுங்கள். அத்தோடு அந்த சிகப்பு மணியை அழுத்தி விடுங்கள். நன்றி.